ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரனர்களை போற்றி, அகத்தியரை போற்றி, சித்தர்களை போற்றி, 18 சித்தர்களை போற்றி, சித்தமில்லாமல் எனக்கு சிவமயமே, உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே. சித்தர்களுடைய சித்தி அனைவருக்கும் கிடைக்கட்டும். மகர ராசி நேயர்களுக்கு சித்தர்களை பற்றி இந்த வீடியோவில் பேசுகிறேன். நிறைய நேரில் கேட்டாங்க, சித்தர் வழிபாடு, சித்தர்களுடைய அனுக்கிரகம் எப்போ கிடைக்கும், நம்ம எப்படி பூஜை புனஸ்காரம் பண்ணலாம்னு இந்த வீடியோ பதிவில் அடியேன் அதை பதிவு பண்ணுறேன். இறைவன் எனக்கு அருளிய அறிவு அனுபவம் இதை வச்சு உங்களுக்கு சொல்கிறேன். இதை நீங்கள் கேட்டு நல்லபடியாக பயனடைங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே ஒரு சித்தர் இருக்கிறாங்க. அந்த சித்தர்களுடைய ஜீவ சமாதி ஒவ்வொரு இடத்துல இருக்குது. அந்த ஜீவ சமாதிக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு தடவை போயிட்டு வருது மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் சித்தர்களை எப்படி வழிபாடு பண்ணணும், என்றைக்கு வழிபாடு பண்ணணும், என்றைக்கு வழிபாடு பண்ணால் அவங்களோட சக்தி அதிகமாக இருக்கும், சித்தர்களோட சக்தி என்றைக்கு அதிகமாக கிடைக்கும், அதெல்லாம் அந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அனைவரும் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உண்டானதை முறைப்படி சொல்கிறேன். உத்திராடம், அடுத்து திருவோணம், அடுத்து அவிட்டம் வரிசையாக சொல்லுவேன். மகர ராசி நேயர்களுக்கு சித்தர் வழிபாடு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். ராசிக்கும் சித்தர்களுக்கு சம்மந்தம் இருக்கா சார்னா, ராசிக்கு சித்தர்கள் சம்மந்தம் கிடையாது. நட்சத்திரங்களுக்கும் சித்தருக்கும் சம்மந்தம் இருக்குது. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே ஒரு சித்தர் இருக்கிறாங்க. சரியா நேயர்களே? எல்லா ராசியுமே ஒரே மாதிரி தான். அதனால் ராசியால் எதுவும் பிரிக்க முடியாது. சித்தம்ங்கிறது என்னென்னா, நம்ம மனம்தான். மனதுக்கு முன்னாடி உள்ள நிலை. மனம் மாறி மாறி நினைக்கும், ஆனால் சித்தம் ஒரே தான் நினைக்கும். சித்தம் கலங்கிருச்சு அப்படிம்பாங்க சில பேருக்கு. சித்தம்ங்கிறது ரொம்ப முக்கியம். வேத ஜோதிடத்தில் இது யாருக்கு ரொம்ப கைவசப்படும் அப்படின்னம்னா, உங்கள் ஜனன ஜாதகத்தில் சில கிரக நிலைகள் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இதில் நாட்டம் அதிகமாக இருக்கும். சில பேருக்கு இதில் நாட்டம் இருக்காது. இந்த வீடியோ கேட்குறவங்க நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. என்னடா சித்திரை பற்றி சொல்லிட்டு இருக்கேன், இவனுக்கு ஒரு வேலை இல்லைன்ட்டு போயிடுவாங்க. ஆனால் சில பேருக்கு அதில் நாட்டம் இருக்கும். மற்ற விஷயத்தில் இவங்க இருந்தாலுமே இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சரியா? அதாவது அர்ப்பணிப்புங்கிறது வேறு, இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது வேறு, நாட்டம்ங்கிறது வேறு. ஒவ்வொன்றிலையும் ஒரு வித்தியாசம் இருக்குது. சரியா நேர்களே? சில பேர் ஒரு விஷயத்தை ரொம்ப டெடிக்கேஷனாக பண்ணுவாங்க, அதில் தன்னை அர்ப்பணிச்சிருவாங்க. சில பேர் அதை அந்த நேரத்தில் உள்ள கடமைக்காக செய்வாங்க. சில பேர் வற்புறுத்தலுக்காக செய்வாங்க. சில பேர் ஒரு வழியே இல்லைன்னு செய்வாங்க. சரியா? அதனால் ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு வித நோக்கத்தில் தான் இன்றைக்கி நடப்பட்டுருக்கு. எல்லா காரியமும் அப்படி தான். சரி, அதுக்குள்ளெல்லாம் ரொம்ப போக வேண்டாம். அந்த உதாரணம்லாம் நமக்கு தேவையில்லை. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இந்த சித்தர் வழிபாடு யாருக்கு அதிகமாக இருக்கும், யாருக்கு ரத்தத்திலே ஊறி இருக்கும் அப்படி பார்த்தோம்னா, ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் லக்கணம் 4ஆம் இடம் 10ஆம் இடம் சம்மந்தப்பட்டிருக்கணும். சரியா? லக்கணத்தில் இருக்கணும். அட்லீஸ்ட் ராசியில் இருக்கலாம். ராசியில் இருந்தால் கடமைக்காக இருப்பாங்க. இவங்க வாழ்க்கையில் விவரம் தெரிஞ்சு ஒரு வயசுக்கு மேலே நாளும் தெரிஞ்சு இவங்க கடமைக்காக வந்துடுவாங்க. அதை நோக்கி போயிடுவாங்க. லக்கணத்தில் இருந்தால் பிறப்பில் இருந்தே இருக்கும். சரியா? விவரம் தெரிஞ்ச நாளிலிருந்தே ஒரு 10 வயசுலேருந்தே அது உள்ளுணர்வு சொல்லிக்கிட்டே இருக்கும். அதான் லக்கணங்கிறது ரொம்ப முக்கியம். லக்கணம் தான் ஒரு தனி மனிதனுக்கு உள்ளுணர்வை குறிக்கிறது லக்கணம் தான். ராசிங்கிறது எப்படின்னா, பட்டப்பின் தெரிகிறது. 4 இடத்துக்கு போயிட்டு 4 பேரை பார்த்து தெரிஞ்சு பட்ட அறிவு தான் ராசி. சரியா? பிறப்பிலே வருது லக்கணம். ரைட்டு. இப்போ சில பேருக்கு லக்கணத்துக்கு சனி பகவான் லக்கணம் 4ஆம் இடம் 10ஆம் இடத்துல சம்மந்தப்பட்டால் அவங்களுக்கு சித்தர்களை பற்றி, சித்தர்களுடைய அந்த என்ன சொல்கிறது, அந்த இது தெரியும் அவங்களுக்கு. சித்தர்லாம் என்ன, அவங்களை எப்படி அணுகிறது, அந்த பூஜை எப்படி, புனஸ்காரம் எப்படி, அவங்களுடைய செயல்பாடு என்ன, அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருப்பாங்க. அது சம்மந்தப்பட்ட கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வருவாங்க. அதுபோக ஜனன ஜாதகத்தில், தனிப்பட்ட ஜாதகத்தில் சனி பகவான், குரு பகவான், கேது இவங்களுக்குள்ள ஒரு தொடர்பு இருக்கணும். சரியா? இவங்க 3 கிரகங்களுமே தங்களுக்குள்ள கேந்திரத்தில் இருக்கலாம், பார்வையில் இருக்கலாம். குரு ஒரு இடத்துல இருந்து சனியும் கேதுவும் பார்த்துட்டாருன்னா நல்ல பலன்கள் தான். சரியா? இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன். குரு எங்கே இருக்கிறாரு? குரு தனுசுலேயே இருக்கிறாரு. சனி பகவான் மேசத்தில் நீசமாக இருக்கிறாரு. கேது கடகத்தில் நல்ல நிலைமையில் சிம்மத்தில் இருக்கிறாரு. ஸோ இதை அவர் பார்ப்பார். சரியா? தனுசில் மூலத்திரியோனை ஆட்சி பெற்றிருக்க குரு மேசத்தில் இருக்கிற சனி பகவானை பார்ப்பார். சனி பகவான் நீச நிலையிலேருந்து பங்கம் அடைஞ்சிருவார். ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை, நீச பங்கம் அடைஞ்சிருவார். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து 9ஆம் பார்வையில் கேதுவை பார்ப்பார். எங்கே இருக்கிற கேதுவை? சிம்மத்தில் இருக்கிற கேது பார்ப்பார். சனிக்கு கேது எப்படி இருப்பார்? கோணத்தில் இருப்பார். குருவுக்கு கேது கோணத்தில் இருப்பார். ஸோ இந்த 3 கிரகங்களுமே தங்களுக்குள்ள கோணத்தில் இருக்கும். குரு பார்ப்பார். இவங்களுக்கு கண்டிப்பாக சித்தர்களுடைய அந்த அனுபவம் வரும். சரியா? சித்த நிலை இவங்களுக்கு அந்த சித்தர்களுடைய அந்த சகவாசம் கிடைக்கும். எண்ணம் செயல் அதை நோக்கி போகும். அதுபோக சனி, குரு, கேது தங்களுக்குள்ள கேந்திரமாக இருக்கணும், வலிமையுடன் இருக்கணும். சரியா? இப்போ விருச்சிகத்தில் கேது இருக்கிறாரு. கடகத்தில், கும்பத்தில் இவர் இருக்கிறாரு, கேது இருக்கிறாரு. விருச்சிகத்தில் குரு இருக்கிறாரு, கும்பத்தில் கேது இருக்கிறாரு, ரிஷபத்தில் சனி பகவான் இருக்கிறாரு வச்சுக்கோங்களேன். இது நல்ல அமைப்பு. 3 கிரகங்களுமே ஸ்தான பலம் பட்டு இருக்கும். கும்ப கேது நல்ல பலன்களை கொடுப்பார். கும்பம் ஒரு ஆன்மீக வீடு.
ஸோ கும்பத்தில் இருக்கிற நேரு நல்ல ஒரு இதை கொடுப்பாரு. இவங்களாம் வந்து எப்படின்னா மகான்களாகிடுவாங்க. மக்கள் வந்து இவங்களை தேடி போக ஆரம்பிச்சிருவாங்க. வெகுஜன தொடர்பில் தன்னை பிரபலப்படுத்திக்கிறாங்க. விருச்சிக குரு, கும்பகேது, ரிஷப சனி பகவான். ரிஷபத்தில் இருக்க சனி பகவான் இவர் பார்ப்பார். யார் பார்ப்பா? குரு பார்ப்பார். ஸோ இது சூப்பராக இருக்கும். சரியா? சித்து அப்படியே கிடைக்கும். அஷ்டமா சித்துக்கள் அப்படியே உங்களுக்கு கிடைக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, குரு சனி கேது தங்களுக்குள்ளே கேந்திரமாக இருக்கணும், இல்லைனா தங்களுக்குள்ளே வந்து கோணங்களை இருக்கணும். எப்படி இருந்தாலும் குருவுடைய பார்வைக்கு வந்துடுவாங்க. சனியோ கேதோ வருது, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் சனி பகவானோ குரு பகவானோ நட்சத்திர சாரம் எடுக்கணும். சனி பகவான் வந்து குரு சாரம் எடுக்கணும், குரு வந்து சனி பகவான் சாரம் எடுக்கணும், கேது வந்து சனி பகவான் சாரம் எடுக்கணும். இந்த அமைப்பில் இருந்ததுன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரியா நேயர்களே? இதெல்லாம் எல்லாருக்கும் வருமா சார்னா எல்லாருக்கும் வராது, ஒரு சிலருக்கு தான் வரும். சரியா? இப்போ இந்த விருச்சிகத்தில் வந்து குரு இருக்கிறாரு, அனுச நட்சத்திரத்தில் நிற்கணும். சனி பகவான் சாரம் எடுத்துட்டாரா? சனி பகவான் எங்கே இருக்கிறாரு? மீனத்தில் இருக்கிறாரு. பூரட்டாதி நட்சத்திரத்தில் நிற்கணும். பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் நிற்கணும். குரு சாரத்தில் குரு வீட்டிலே இருக்கணும். அப்போ இவர் எங்கே இருப்பார்? கேது எங்கே இருப்பார்? கேது கடகத்தில் இருப்பார். பூச நட்சத்திரத்தில் நிற்கணும். இவங்க மொத்தமாக சித்தன் ஆயிடுவாங்க. இதுதான் சித்தர் நிலைங்கிறது. புரியுதா? இதுதான் அமைப்பு. இதுதான் முக்கியம். சித்தர்களை பற்றி பேசுறதுலாம் பெரிய விஷயம் கிடையாது. யார் சித்தராக ஆகவா, யாருக்கு சித்தர்களுடைய அந்த அருள் கிடைக்கும், யாருக்கு அந்த ஈடுபாடு இருக்கும், யார் அந்த காரியத்தை செஞ்சால் 100% சக்தியை அடைய முடியும், யாருக்கு அந்த சித்து கிடைக்கும் அப்படின்னா ஜனன ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்கணும். விருச்சிக ராசியில் குரு வந்து அனுச நட்சத்திரத்தில் நிற்கணும். அவருக்கு 5ஆம் பார்வையில் வந்து மீனத்தில் அவர் வீட்டிலே வந்து சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்தில் நிற்கணும். பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் நிற்கணும். அவருக்கு கோணத்தில் கடகத்தில் பூசத்தில் இவர் கேது நிற்கணும். ஸோ ஒரே நேரத்தில் குரு வந்து சனி பகவான் நட்சத்திரத்தில் ஏறி சனி பகவானையும் கேதுவையும் பார்ப்பார். சனி பகவான் குரு நட்சத்திரத்தில் இருப்பார், கேது வந்து சனி பகவான் நட்சத்திரம் பூசத்தில் நிற்பார். இதுலேயே அந்த பாதங்களில் மாறி நின்னாங்கன்னா சூப்பராக இருக்கும். குரு வந்து அனுசம் 3ஆம் பாதத்தில் நிற்கணும். இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி நல்ல லெவலுக்கு போவாங்க. இன்னும் அந்த லெவல்லே படி லெவலில் சுபத்துவமாய் மேல் லெவலுக்கு போவாங்க. சனி பகவான் வந்து பூரட்டாதி 4ஆம் பாதம் நல்ல அமைப்பு தான். அடுத்து வந்து கேது பூசம் 3ஆம் பாதத்தில் நிற்கணும். அருமையான அமைப்பு. சரியா? இது வந்து நட்சத்திரத்தில் நின்னாலுமே நட்சத்திர பாதங்கள்னு இருக்குது, அதில் மாறி நின்னாங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதல் சிறப்பாக இருக்கும். சரியா? இதெல்லாம் எப்படின்னா செம்மைப்படுத்துதல். ஒரு விஷயத்தில் வந்து ஜனன ஜாதகத்தில் யாருக்கு வந்து அதிகமாக சுபத்துவம் இருக்கோ, யாருக்கு வந்து அதிகமாக ஜனன ஜாதகத்தில் இறைவனுடைய அருள் கிடச்சிருக்கோ அவங்களாம் வந்து அந்த லெவலில் பெரிய லெவலுக்கு போவாங்க. சரியா? சாதாரண சாமியார் இருக்கார், சாதாரண சன்னியாசி இருக்கிறாரு, கோயிலுக்கு முன்னாடி வந்து யாசகம் வாங்கிட்டு இருப்பார். சில பேர் வந்து சன்னியாசியாகி பெரிய பெரிய மடத்தில் இருப்பாங்க. ஆனால் 2 பேரும் காவி ஓட தான் கட்டுவாங்க. இவரும் காவி ஓட தான் கட்டியிருப்பார், அவரும் காவி ஓட தான் கட்டியிருப்பார். அவர் ஒரு பீடத்தில் போய் உட்காந்துருப்பார், ஒரு பீடாதிபதியாக உட்காந்துருப்பார், ஒரு சன்னிதானமாக உட்காந்துருப்பார். இவர் வந்து கோயிலுக்கு முன்னாடி நின்று யாசகம் வாங்கிட்டு இருப்பார். 2 பேரும் காவி ஓட தான் எடுத்திருப்பாங்க. 2 பேரும் நெத்தி நிறைய விபூதி பூசிருப்பாங்க. சிவாய நமகன் பூசிட்டு ருத்ராட்சம் போட்டு தான் இருப்பாங்க. ஆனால் 2 பேரும் ஒரே இறைவனை தான் கும்பிட்றாங்க. ஆனால் 2 பேரோட நிலை வேறு. அது வந்து ஜாதகத்தில் இருக்கும். இவ்வளோதாங்க. மகர ராசிக்கு நிறைய சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மகர ராசி பொதுவாகவே கொஞ்சம் சனி பகவானுடைய அணுக்கம் இருக்கும். சனி பகவானுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இயற்கையாகவே வரும். மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த சித்துக்கள், அஷ்டமா சித்திகள் கொஞ்சம் கைவசப்படும். ரைட் நேர்களே, ஓரளவு நான் கொஞ்சம் சொல்லியிருக்கிறேன். இன்னும் நிறையா சொல்லலாம். இதே 8 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் 15 நிமிஷத்துக்குள்ளே வீடியோ முடிக்கலான்னு இருக்கேன். இந்த மாதிரிலாம் பேச போகிறது கிடையாது. 30 நிமிஷம் 40 நிமிஷத்துக்குலாம் யூடியூப்லேயே சொல்லிட்டாங்க. 15 நிமிஷத்துக்குள்ளே பேசினாதே நல்லா போகும், நல்லா இருக்கும்னு இருக்காங்க. சரியா? நிறைய பேர் அப்படி தான் போடுறாங்க. நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணியே சொல்கிறாங்க, சார் ரொம்ப நேரம்லாம் பேசாதீங்க, ஷார்ட்டாக பேசுங்க போதும். கேட்குறவங்க கேட்பாங்க, கேட்குறவனும் விதி இருந்தால் கண்டிப்பாக கேட்பாங்க. நீங்களாம் வழியை யாருக்கிட்ட திணிக்க முடியாது அப்படின்ட்டாங்க. ஸோ நான் அந்த நிலைமைக்கு வந்துட்டேன். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வந்து 3 நட்சத்திரத்துக்கு சித்தர்கள் யார் சார் அப்படின்னு சொல்லுவான். இப்போ ஜாதக ரீதியாக சொல்லிட்டேன் நான். மகர ராசியில் 3 நட்சத்திரம். உத்திராட நட்சத்திரத்துக்கு சித்தர் கொங்கனார் சித்தர். இவரோட ஜீவசமாதி திருப்பதியில் இருக்குது. ஸோ உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திருப்பதிக்கு ஒரு தடவை போயிட்டு வந்துடுங்க. சரியா? அவர் சமாதி திருப்பதியில் எந்த இடத்துல இருக்குன்னு எனக்கு தெரியல. நானே திருப்பதிக்கு ஒரு 3 தடவை போயிருக்கிறேன். பட் பெருமாளை கும்பிட்டு வந்தாலும் போதும். அதுபோல் நீங்கள் கொங்கனார் படத்தை வச்சு வீட்டில் கும்பிடணும். சரியா? வீட்டில் நான் சொல்கிற நாளிலேருந்து கும்பிட ஆரம்பிச்சிருங்க. அதுக்கு ஒரு 4 கிழமை சொல்கிறேன், அன்னிலேருந்து கும்பிடுங்க. குறிப்பாக சித்தர் வழிபாடு வேலைக்கிழமை பண்ணுறது நல்லது தான். வேலைக்கிழமையும் சித்த யோகம் வர்ற நாட்கள் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. வேலைக்கிழமையும் சித்த யோகம் வரும். அன்றைக்கி வந்து நீங்கள் வீட்டில் கும்பிடலாம். அது எப்படி கும்பிடணும், அந்த முறையெல்லாம் என்னென்ன, வழிபாடு முறைகள் என்னென்னு சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. ஸோ உத்திராட நட்சத்திரத்துக்கு கொங்கனார் சித்தர். திருவோண நட்சத்திரத்துக்கு வந்து தட்சிணாமூர்த்தி சாமிகள் நிறைய பேர் எங்கிட்ட வாங்கியிருக்கிறாங்க. சரியா? ஃபோட்டோலாம் இமேஜ் வாங்கியிருக்கிறாங்க, அடியே நான் அனுப்பியிருக்கிறேன். ஸோ வேணுங்கிறவங்கிட்ட கேளுங்க, அனுப்பிவிடுவேன். தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் இவருடைய ஜீவசமாதி வந்து பாண்டிச்சேரியில் இருக்குது. பாண்டிச்சேரியில் வந்து பள்ளித்தென்னல் ஒரு இடத்துல இருக்குது. நீங்கள் அதுக்கு மேலே விவரம் வேணும்னா கூகுளில் சர்ச் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டுக்கோங்க. உடனே ஃபோன் பண்ணி எனக்கு கேட்காதீங்க. சரியா? நான் நிறைய வேலையில் இருப்பேன். நான் ஒரு இன்ஃபார்மர், அவ்வளோதான். தகவலை தான் சொல்லுவேன். தேடுறது நீங்கள் தான் தேடணும். எனக்கே ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் ஈஸியாக ஆக்கணும்னு நினைக்காதீங்க. சரியா? நான் எல்லா லெவலுக்கும் ஃபோனில் எடுக்க மாட்டேன். அப்படி எதுவும் தேவைப்படுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. சரியா? கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஸோ
திருவோண நட்சத்திரத்துக்கு வந்து தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் இவருடைய ஜீவ சமாதி வந்து பாண்டிச்சேரியில் உள்ள பள்ளித்தண்ணலில் இருக்குது. அவிட்ட நட்சத்திரத்துக்கு வந்து திருமூலர், சரியா, திருமந்திரத்தை எழுதிய திருமூலர், இவருடைய ஜீவ சமாதி சிதம்பரத்தில் இருக்குது. சிதம்பரம் நடராஜ பெருமான் கோயிலில் இருக்குது. அங்கே போய் அவரை தரிசிச்சுட்டு வந்தாலே போதும். ஜீவ சமாதி எங்கே இருக்குன்னு தேட வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே போய் கேளுங்க, கோயில் குருக்கள் வந்து காட்டினாருன்னா அந்த இடத்துல போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா ஜீவ சமாதிலாம் கோயில் எந்த இடத்துல இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கோயில் வந்து பெரிய கோயிலாக இருக்கும், பிரகாரம் பெருசாக இருக்கும், நிறைய சன்னதிகள் இருக்கும். நம்ம அங்கே போய் தேடிட்டு இருக்க முடியாது. பட் அந்த கோயில் மூலவரை கும்பிட்டு வந்தாலே அந்த சித்தர் கும்பிட்ட மாதிரி தான். இதுதான் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் வந்து சித்தர் சமாதினா தனியாக இருக்கும், அங்கே போய் கும்பிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது. சில கோயிலில் வந்து மூல கருவறையே வந்து சமாதியாக இருக்கும். சரியா, அந்த கருவறையில் இருக்க இறைவனே வந்து அந்த சமாதியில் தான் இருப்பார். சரியா, அப்படி சில அமைப்பெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த கோயிலுக்கு போயிட்டு அங்கே இறைவனை கும்பிட்டுட்டு அங்கே கேட்டு பாருங்கள். சமாதின்னு தனியாக இருந்துச்சு, அதை தரிசனம் பண்ணுங்கள். இல்லைனா அந்த தெய்வத்தையே கும்பிட்டு வந்துருங்க, மூலவரையே கும்பிட்டு வந்துருங்க, உங்களுக்கு அந்த புண்ணியம் கிடைக்கும். ஸோ உத்திராடத்துக்கு வந்து கொங்கனார் திருப்பதி, திருவோணத்துக்கு வந்து தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் பாண்டிச்சேரி பள்ளித்தண்ணல், அவிட்டத்துக்கு வந்து திருமூலர் சிதம்பரம் நடராஜ பெருமான் கோயில், ஊர் தாண்டவமூர்த்தி பொன்னம்பல கூத்தன் கோயில். ஓகே நேயர்களே, இப்போ வந்து அடுத்து வருகின்ற நாட்களில் என்றைக்கு நீங்கள் வந்து சித்தருடைய வழிபாடு பண்ணலாம். இதை வழிபாடு பண்ணுறீங்கன்னா அனைத்தையும் சித்திக்கும். அந்த பலன் இருக்கும், இந்த பலன் இருக்கும், அதெல்லாம் சொல்ல மாட்டேன். எல்லா பலனும் கிடைக்கும். நீங்கள் எதை நினச்சி பயணம் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு சித்திக்கும். அவ்வளோதான். சித்திக்கும்னா முடிஞ்சு போச்சு, அது உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எதை நினச்சி பயணிக்கிறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். நான் அமெரிக்காவுக்கு அதிபர் ஆகணும்னு நினைக்காதீங்க. சரி, அமெரிக்காலாம் அதிபரெல்லாம் அவங்களால் ஆக முடியாது. அது யார் ஆகணுமோ அவங்களுக்கு தான் ஆக முடியும். அதனால் எது முடியுமோ அதை மட்டும் நினைங்க. என்றைக்குமே நடக்கிறத நினைக்கணும், அதுதான் நல்லது. ஆகாததை நினச்சி குழம்பி தான் போக முடியும். சரியா, இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படாதீங்க. இருக்கிறத வச்சு நிறைவான வாழ்க்கை வாழுங்க. அந்த இருக்கிறதுக்கு நிறைவான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு தான் நாங்கள் பலன்கள் சொல்கிறோம். சரியா, இல்லாததெல்லாம் நினச்சி கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இப்போ வந்து சித்தர் வழிபாடு என்றைக்கு சார் செய்யலாம் அப்படின்னா அதுக்கு நாட்கள் வருகிறது. குரு பகவான் வந்து ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறாரு, வக்ரநிலையில் தான் இருக்கிறாரு, சுயசாரத்தில் இருக்கிறாரு. சந்திரன் இப்போ ஒளிச்சந்திரனை போகிறாரு. வருகிற பிப்ரவரி 26, 27, 28 இந்த 3 நாட்கள் நீங்கள் வழிபாடு பண்ணலாம். அதில் குறிப்பாக 27, 28 சித்த யோகம் வருகிறது. பிப்ரவரி 27, 28 நான் தமிழ் தேதியெல்லாம் சொல்லலை, இங்கிலீஷ் தேதி தான் சொல்கிறேன், கிழமையெல்லாம் சொல்லலை. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிப்ரவரி 27, 28 சித்த யோகம் வரும். அன்றைக்கி எந்த நேரத்திலும் கும்பிடலாம். சரியா, பிப்ரவரி 27, 28 நீங்கள் எந்த நேரத்திலும் கும்பிடலாம். அன்றைக்கி வந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அன்றைக்கி வந்து ஓரை முக்கியம். சரியா, ஓரையை வந்து பார்த்து கும்பிடணும். ஓரை வந்து குரு ஓரையில் தான் கும்பிடணும். சார் குரு ஓரை முடியல சார் அப்படின்னா அதுக்கு ஒரு டைம் சொல்கிறேன். ஏன்னா ஓரை வந்து முன்ன பின்ன இருக்கும், அதனால் ஓரையை விட்டுருவோம். நான் டயத்தை சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. முதல் அந்த தேதியை சொல்லிடுறேன். ஸோ இப்போ அடுத்து வருகின்ற நாட்களில் வந்து பிப்ரவரி 27, 28 சித்த யோகம் வருகிறதுனால 2 நாட்கள் வந்து பரிந்துரைக்கப்படுகிறது. ரெக்கமெண்டட் டேஸ் 27, 28 சித்தர்கள் வழிபாடுக்கு. அடுத்து வந்து குருவுக்கு கேந்திரமாக வருவார். இப்போ வந்து குருவோட சேர்ந்து சந்திரன் இருப்பார். ஏன்னா சந்திரன் தான் மெயின். சந்திரனை வச்சு தான் வழிபாடு பண்ணணும். மற்ற கிரகங்கள்லாம் கண்ணில் பார்க்க முடியாது. ஒழு கிரகங்கள் 2 கிரகங்கள் சூரியன் சந்திரன், இந்த கிரகங்கள் எப்போ வந்து நல்ல நிலைமையில் இருக்கோ அப்போ தான் வழிபாடு பண்ணணும். சரியா, சில முக்கியமான வழிபாடுகள்லாம் நம்ம வந்து இவங்களை மையப்படுத்தி தான் வழிபாடு பண்ணணும். ஸோ அன்றைக்கி வந்து குருவும் சந்திரனும் சேர்ந்து மிதுனத்தில் இருப்பாங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கும்பத்தில் 4 கிரகங்கள் இருக்குது. ராகு பகவான், சுக்கிரன், புதன், செவ்வாய், சூரியன். இந்த 5 கிரகத்துக்குமே கோணத்தில் வந்து குருவும் சந்திரனும் இருந்து இந்த 5 கிரகத்தையும் பார்ப்பாங்க. ஸோ அன்றைக்கி விசேஷமான நாளாக பார்க்கப்படுகிறது. பிப்ரவரி 27, 28 அன்றைக்கி நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். வழிபாடு நேரம், வழிபாடு முறையெல்லாம் பின்னாடி சொல்கிறேன், பொறுமையாக லைனில் இருங்க, கேட்டுட்டு இருங்க. இது முடியாதவர்கள் வந்து 5ஆம் தேதி கும்பிடலாம். சரியா, 3, 4, 5 மார்ச் 3, 4, 5 வழிபாடு பண்ணலாம். அதுலேயும் 5ஆம் தேதி ரொம்ப முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது. 5ஆம் தேதி சித்த யோகம் வருகிறது. சரியா, ஸோ உங்களுக்கு வந்து சித்தர் வழிபாடு பண்ணுறதுக்கு ஒரு 3 நாட்கள் சொல்கிறேன் அடுத்து வருகின்ற நாட்களில். பிப்ரவரி 27, பிப்ரவரி 28, அடுத்து மார்ச் 3. சரியா, இந்த 3 நாட்கள் வந்து நீங்கள் வந்து சித்தர் வழிபாடு பண்ணலாம். நான் சொன்ன அந்த படத்தை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து பூஜை அறையில் வச்சுக்கோங்க. எப்படி சார் வழிபாடு பண்ணணும் அப்படின்னா அன்றைக்கி காலையில் வெள்ளனை எந்திரிச்சிருங்க. சரியா, ஒரு 4 மணிக்கெலாம் எந்திரிச்சிருங்க. எந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு பூஜை அறைக்கு வந்துடுங்க. பூஜை அறைக்கு வந்துட்டீங்கன்னா 5:45 to 6:15 பண்ணிடலாம். சரியா, ரொம்ப ஏர்லியிலலாம் எந்திரிக்க வேண்டாம். ஒரு 4:30 மணிக்கு எந்திங்க. 4:30 மணிக்கு எந்திரிச்சிட்டு அப்படியே காலை கடன்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு 5:45 பூஜை அறைக்கு வாங்க. 5:45 to 6:15 வரைக்கும் பூஜை பண்ணால் போதும், அரை மணி நேரம். சரியா, பூஜை அறைக்கு வந்துடுங்க. நெத்தி நிறைய விபூதி பூசிக்கோங்க. உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கோங்க. விபூதியோ குங்குமமோ ஏதோ ஒரு சூரனை உங்கள் அந்த சின்னத்தை வடைஞ்சிக்கோங்க. வந்துட்டு பூஜை அறையில் உட்காந்துக்கோங்க. நான் சொன்ன சித்தர் படம் இருக்கணும். சரியா, நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்களும் சித்தர் படம் கண்டிப்பாக இருக்கணும். அதுபோல் விநாயகர் படம் இருக்கணும். மகர ராசிக்கு வீர கணபதி விநாயகர் படம் இருக்கணும். அதுபோல் மற்ற படத்தை நீங்கள் வச்சுக்கலாம். சரியா, சிவன் படம் இருக்கிறது நல்லதான், சிவன் படத்தை வச்சுக்கலாம். சிவன் தனியாக இருக்க வேண்டாம், குடும்பத்தோடு இருக்கலாம். சிவசக்தியோட படம் இருந்துச்சுன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அருணாச்சல ஈஸ்வரர், உண்ணாமலை தாய், மீனாட்சி சுந்தரேஸ்வரர், இப்படி சிவசக்தியோட படம் இருந்துச்சுன்னா மிகச்சிறப்பு. இந்த 3 படம் இருந்தால் போதும். சரியா, வீர கணபதி படம், உங்கள் நட்சத்திரத்துக்கு உண்டான சித்தர் படம், அடுத்து வந்து உமா மகேஸ்வரன் படம்.
பார்வதி பரமேஸ்வரன் படம் 2 பேரும் சேர்ந்து இருந்த மாதிரி படத்தை வச்சு நமஸ்காரம் பண்ணுங்கள். பூக்கள் போடுங்க. தீர்த்தம் கண்டியில் தீர்த்தம் வைங்க. என்ன போடணும்? வில்வ இலை, அருகம்புல், விபூதி 3 போட்டால் போதும். வில்வ இலை, அருகம்புல், விபூதி. வில்வ இலை கிடைக்கல சார் அப்படின்னா மல்லிகைப்பூ போடுங்க. மல்லிகைப்பூ, நறுமணப்பூ போடுங்க. சரியா? அதுக்கடுத்து நான் சொல்கிறேன். இதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நெய்வேத்தியம் வைக்கணும்ல, நெய்வேத்தியம் வைக்கிறதுக்கு கண்டிப்பாக செய்யணும். நெய்வேத்தியத்துக்கு பால், நாட்டு சக்கரை வச்சுருங்க. இது பொதுவானது. எந்த பூஜை புனஸ்காரம் பண்ணாலுமே நெய்வேத்தியத்துக்கு படையலுக்கு பால், நாட்டு சக்கரை வச்சுருங்க. மிகச்சிறப்பாக இருக்கும், பரிபூர்ணமாக முடியும். பால் சந்திரன், சக்கரை சுக்கிரன். இந்த 2 பேரும் இருந்தாங்களே போதும். எல்லா தெய்வமே உட்காந்துரும். சுக்கிரன் மகாலட்சுமி வடிவமாக உட்காந்துருப்பார். சந்திரன் பால் வடிவமாக உட்காந்துருப்பார். அன்னை ஆதிபராசக்தி. சரியா? ஒரு தாய் தான் குழந்தைக்கு பால் கொடுப்பா. நம்ம உமையாள் நம்மளை அளவுன்னு பெற்றவள் தாய் ஆதிபராசக்தி தான். ஸோ அவளுடைய அந்த அம்சமாக இருக்கிற அந்த பாலை வச்சுட்டாலே அனைத்தும் வசப்படும். சரஸ்வதி உங்கள் நாவலிருந்து வருவா. நீங்கள் சொல்கிற மந்திரம் தான் சரஸ்வதி. ஸோ 30 தேவியில் அங்கே வந்துடுவாங்க. அந்த பொருள் ரூபத்தில் வந்துடுவாங்க. மற்றதெல்லாமே நம்மளுடைய பிரார்த்தனையில் இருக்குது, மந்திரத்தில் இருக்குது. சரியா? தேவிகள் இருக்கிற இடத்துல தேவர்களும் வந்துடுவாங்க. எல்லாமே வசப்படும். விநாயக பெருமான் வீரகணபதியாக உட்காந்துருக்கிறாரு. சித்தர்கள் இருக்கிற இடத்துல தெய்வங்களெல்லாம் வந்துடும். குருவர்கள் திருவருளாக மாறும். ரைட் நேர்களை ரொம்ப நீட்டி முழங்க வேண்டாம். நான் அந்த மந்திரத்தை சொல்கிறேன். மந்திரத்தையும் உங்களுக்கு நான் இந்த வாட்ஸ்அப்பில் என்க்ளோஸ் பண்ணுறேன், இந்த வீடியோவில் என்க்ளோஸ் பண்ணுறேன். இந்த மந்திரம் ஒரு வரி மந்திரம் தான். சரியா? இதை நீங்கள் ஒரு வரியில் சொல்லலாம். ரொம்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? சித்தர் தரிசன மந்திரம். சரியா? சித்தர் தரிசன மந்திரம் 2 மந்திரம் இருக்குது. 2 மந்திரம் ஒரு வரி மந்திரம் தான். ஓம் க்ளீங் ரங் அங் சிங். இதை நான் இமேஜை வாட்ஸ்அப்பில் வீடியோவில் அனுப்புவேன். சரியா? வீடியோவில் இருக்கும். வேணுங்கிறவங்க என்கிட்ட கேட்டுக்கோங்க. இது பொதுவான மந்திரம் தான். எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் இந்த மந்திரத்தை சொல்லலாம். ஓம் க்ளீங் ரங் அங் சிங். ஓம் க்ளீங் ரங் அங் சிங். இது சித்தர் தரிசன மந்திரம். இந்த மந்திரத்தை சொல்லி கூப்பிட்டீங்கன்னா சித்தரில் தரிசனம் கொடுப்பாங்க. தரிசனம்னு நேரில் வர மாட்டாங்க, அருவமாக இருப்பாங்க. அவங்களோட துணை உங்கள் பக்கத்துலேயே இருக்கும். சரியா? நீங்கள் எங்கே போனாலும் உங்கள் பக்கத்தில் இருப்பாங்க. அவங்களுடைய கடைக்கன் பார்வையில் நீங்கள் இருப்பீங்க. காரிய சித்தி ஆகும். அடுத்து இன்னொரு மந்திரம் இருக்குது. சிவநம கிளி ஓம். சிவநம கிளி ஓம். சிவநம கிளி ஓம். சிவைய நம கிளி ஓம். சரியா? இந்த மந்திரத்தை சொல்லலாம். ஸோ 2மே ஒரு வரி மந்திரம் தான். இந்த மந்திரத்தை உங்களுக்கு அனுப்புகிறேன். இந்த மந்திரம் வேணுங்கிறோம் என்கிட்ட வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு சொல்ல வந்த விஷயம் என்னென்னா 5:45 to 6:15 இந்த மந்திரத்தை சொல்லி பூஜையை முடிச்சிருங்க. தீபத்தூபம் காட்டுங்க, கற்பூரம் காட்டுங்க. எப்படி சார் உட்காரணும் அப்படின்னா, வேட்டி கட்டிட்டு தான் உட்காரணும். யாராக இருந்தாலும் சரி. பெண்கள் சேலை கட்டிக்கலாம். பெண்கள் சேலை கட்டிட்டிங்கன்னா பூஜை பண்ணும்போது வெள்ளை துணியை விரிச்சுக்கணும். வீட்டில் வெள்ளை துண்டு, சுத்தமான வெள்ளை துண்டு அல்லது வெள்ளை வேஷ்டி அதை விரிச்சுக்கிட்டு அதுக்கு மேலே தான் உட்காந்து நீங்கள் பூஜை பண்ணணும். சார் நான் பலகையில் மேலே உட்காந்து பூஜை பண்ணுறேன். சிலர் வீட்டில் பலகை போட்டு பலகை மேலே உட்காந்து பூஜை பண்ணுவாங்க. பெண்ணலாம். ஆனால் பலகை மேலே வெள்ளை துணி போட்டுக்கணும். சரியா? ஆண்களாக இருந்தால் வேட்டி கட்டிக்கோங்க. நார்மல் வேட்டி கட்டிட்டு உட்காந்து பூஜை பண்ணலாம். அப்படியே வெறுந்தரையில் உட்காந்து பூஜை பண்ணலாம். ஸோ இந்த பூஜை பண்ணும்போது கண்டிப்பாக வேட்டி கட்டிட்டு தான் இருக்கணும். வெள்ளை துணி இருக்கணும். நம்ம ஆசனத்தில் வெள்ளை துணி இருக்கணும். சரியா? வீடியோ புரியலன்னா திருப்பி ஒரு தடவை கேளுங்க. உடனே கமெண்ட் பாக்ஸில் கேட்காதீங்க, ஃபோன் பண்ணிலாம் கேட்காதீங்க. நிறைய பேர் வீடியோ முழுமையாக கேட்குறதே கிடையாது. உடனே ஃபோனை போட்டு கேட்குறது. அப்படிலாம் ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. வீடியோ முழுமையாக கேளுங்க. சிறப்பாக சொல்லிட்டேன் நான். பெண்கள் நீங்கள் கலர் சேலை கட்டியிருந்தீங்கன்னா வெள்ளை துணியை விரிச்சிட்டு அது மேலே உட்காந்துக்கோங்க. வெள்ளை துண்டு அல்லது வெள்ளை வேட்டி. ஆண்கள் வெள்ளை வேட்டியை கட்டி உட்காந்துக்கலாம். சரியா? அடுத்து நீங்கள் இந்த மந்திரத்தை வடக்கு பக்கம் தான் உட்காந்துக்கணும். உங்கள் பூஜை அறை எந்த பக்கம் இருந்தாலுமே நீங்கள் வடக்கு பக்கம் உட்காந்து மந்திரத்தை சொல்லணும். சொல்ல மந்திரத்தை சொல்லிடணும். ஒரு 18 தடவை சொல்லிடணும். 2 மந்திரத்தையும் 18 தடவை சொல்லிடணும். அடுத்து உங்கள் நட்சத்திரத்துக்கு உண்டான மந்திரத்தை சொல்லணும். நீங்கள் திருவோண நட்சத்திரத்தை பிறந்தீங்கன்னா ஓம் தட்சிணாமூர்த்தி சுவாமிகளே போற்றி, ஓம் தட்சிணாமூர்த்தி சுவாமிகளே போற்றின்னு 18 தடவை சொல்லுங்கள். உத்திராடத்தில் பிறந்தீங்கன்னா ஓம் கொங்கணவா சித்தர் சுவாமிகளே போற்றி, இல்லை கொங்கனாரே போற்றி, கொங்கனார் சுவாமிகளே போற்றி அப்படின்னு சொல்லுங்கள். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னா ஓம் திருமூலரே போற்றின்னு ஒரு 18 தடவை சொல்லுங்கள். அவ்வளோதான். தமிழ்லேயே சொன்னால் போதும். சமஸ்கிருதம்லாம் தேவையில்லை. இங்கே சித்தர்களுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. நம்மக்கிட்ட உள்ள 18 சித்தர்களுமே தமிழில் தான் இருந்திருக்காங்க. தமிழ் சித்தர்கள் தான். சரியா? அவங்க ஒன்றும் இந்த சமஸ்கிருதத்தெல்லாம் பாடி முடிக்கலை. சரியா? சமஸ்கிருதத்தெல்லாம் இடையில சொருகப்பட்டது தான். சரியா? தனக்கு தான் தெரியும்னு சொல்லி சொருகப்பட்டது. தான் தெரிஞ்சுக்கணும்னு சொருகப்பட்டது. நம்ம தாய்மொழியாம் தமிழ்லேயே படிப்போம். சரியா? அதான் ரொம்ப நல்லது. அறிஞ்சதை தெரிஞ்சுக்கிறது தான் அதிக சக்தி. ஜெபிக்கும்போது அருகில் ஒரு செம்பு இருக்கணும். அதான் சொல்லிடலாம், பஞ்சாத்தாரம் இருக்கணும். பஞ்சபாத்திரம் இருக்கல. பஞ்சபாத்திரத்தில் நான் சொன்ன மாதிரி அருகம்புல், வில்வம் இருந்தால் வில்வம், இல்லைன்னா நறுமண பூக்கள், விபூதி போட்டுக்கணும். அடுத்து பன்னீர் ஊற்றிக்கலாம். சரியா? பன்னீர் ஊற்றிக்கலாம். மகாலட்சுமியோட அனுக்கிரம் இருக்கும். எதுவுமே பன்னீர் ஊற்றணும். பன்னீர் ஊற்றினா தான் முழுமுறையாக இருக்கும். பன்னீர் 2 சொட்டு ஊற்றிக்கணும். பன்னீர் இல்லைன்னா பச்சை கற்பூரம் போட்டுக்கோங்க. ஓகே. ஸோ அந்த பஞ்சபாத்திரத்தில் இருக்கணும். அதில் தீர்த்தம் இருக்கணும். அடுத்து ஜெபம் செய்ய இடத்துல கொஞ்சம் சந்தனமும் பன்னீரும் இருக்கணும். ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்கன்னா, பன்னீர் கரெக்டாக வருது பாருங்கள். சந்தனமும் இருக்கணும். சந்தனத்தை எடுத்து நெத்தியில் பூசிக்கலாம். ஆண்களும் பெண்களும் சந்தனத்தை பூசிக்கலாம். சரியா? சந்தனத்தை பூசிக்கலாம். சந்தனம் பக்கத்தில் இருக்கிறது ரொம்ப சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அன்றைக்கி அசைவம் சாப்பிடக்கூடாது.
அதுதான் பெரிய விஷயம். ஆனால் காலையில் பூஜை பண்ணுறதுனால யாரும் சாப்பிட மாட்டீங்க. பூஜை முடிஞ்ச பிறகு சாப்பிட்டுக்கலாம். ஸோ காலையில் 5:45 to 6:15 பூஜை பண்ணுற நேரத்தில் நீங்கள் வந்து இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அசைவத்தை தவிர்க்கிறது நல்லது. அசைவம் சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா கூடுதல் பலன் இருக்கும். பலன் வந்து சீக்கிரமாக கிடைக்கும். அதுதான் முக்கியம். வியாழக்கிழமை அசைவம் தவிர்க்கிறது நல்லது. பொதுவாக வியாழக்கிழமை அசைவத்தை தவிர்த்தீங்கன்னா சித்தர்களுடைய அனுக்கிரகம் சீக்கிரம் கிடைக்கும். அது இப்போ மகர ராசியில் குரு திசை நடக்கும், 16 வருஷம் நடக்கும். அதுபோல் சிலவருக்கு செவ்வாய் திசையில் குரு புத்தி, ராகு திசையில் குரு புத்தி, சனி திசையில் குரு புத்தி நடக்கிறவங்களாம் இதை செய்யலாம். அதுபோல் ஜனன ஜாதகத்தில் குரு வலுவாக இருக்கிறவங்களும் செய்யலாம். அதை பேச நான் வச்சோம்னா டாபிக் அதிகமாக போயிடும். அந்த இதே 20 நிமிஷம் ஆச்சு. சரியா நேரில் நீங்கள் வந்து வெள்ளை வேட்டி கட்டி பூஜை பண்ணலாம். இல்லைனா காவி வெட்டியும் கட்டிக்கலாம். முழு நேர ஆன்மீகவாதி எங்களை போன்ற ஜோதிடர்கள் பிரம்மச்சாரிகள்லாம் காவி வெட்டியை கட்டிக்கலாம். சரியா, இது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா, இது நல்லபடியாக செய்யுங்க. தானும் மயிலுங்க, பிறரும் மயில வைங்க. நல்ல விதமாக இருக்குது. ஆனால் அன்றைக்கி பூஜை பண்ண அன்றைக்கி நைட்டில் தூங்கும்போது வந்து விருப்புக்கு மேலே வெள்ளை வேஷ்டி கட்டி வெள்ளை துணி போட்டுக்கணும். பொதுவாக இந்த சித்தர்கள் பூஜை, சித்தர்கள் மேலே ஒரு விருப்பம் இருக்குது, இதில் ஒரு நாட்டம் இருக்குது அப்படி சொல்கிறவங்களாம் என்ன செய்யணும்னா, நீங்கள் படுக்கிறீங்க பார்த்தீங்களா, படுக்க விருப்பு இரவில் தூங்கும்போது வெள்ளை துணியை போட்டுக்கணும். வெள்ளை துணி போட்டு அதுக்கு மேலே தான் படுக்கணும். நீங்கள் காட்டில் படுக்கிறீங்க, அதுக்கு மேலே மெத்தை இருக்குனாலும் ஒரு வெள்ளை துணியை விரிச்சிட்டு அதுக்கு மேலே படுங்க. சரியா, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி வெள்ளை துணியை விரிச்சிட்டு அதுக்கு மேலே படுங்க. இல்லைனா தலைவாணினாச்சும் வெள்ளையாக இருக்கணும், தலைவாணி உரனாச்சும் வெள்ளையாக இருக்கணும். சரியா, நமக்கு வந்து இந்த பெட்ஷீட் வந்து வெள்ளையாக இருக்குது இல்லையோ, சில பேர் வெள்ளை துணியில் படுக்கிறதுக்கு கூச்சப்படுவாங்க. தலைவாணி உரையை வந்து வெள்ளை துணியாக வச்சுக்கோங்க. சரியா, ஏதோ ஒரு வெள்ளை கலர் அதில் இருக்கணும். ஆண்களுக்கு பிரச்சனை இல்லை, பெண்கள் வந்து அதில் கொஞ்சம் ஆச்சாரம் பார்ப்பாங்க. சுமங்கலி பெண்கள் வந்து வெள்ளை துணியை விரித்து படுக்க மாட்டாங்க. அவங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா தலைவாணி உரையை வந்து வெள்ளையாக போட்டுக்கலாம். சரியா, துவைச்சி வெள்ளை துணியை போட்டுக்கிட்டிங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேயர்களே, நல்ல விதமாக சொல்லியிருக்கிறேன். ரொம்ப எல்லாம் சொல்லலை. சரியா, சுருக்கமாக தான் சொல்லியிருக்கிறேன். எப்பயும் பண்ணுற பூஜை தான். முக்கியமானது வந்து இதுதான். நீங்கள் வந்து பூஜை முடிஞ்ச பிறகு மற்றவங்களுக்கு எதனாச்சும் பலகாரம் கொடுங்க, இனிப்பு பழங்கள் கொடுங்க. ஏதோ ஒன்று ஷேரிங் பண்ணணும்ல, கொஞ்சம் பழங்களை வாங்கி வச்சுக்கோங்க. வாழைப்பழமோ திராட்சை பழமோ ஏதோ ஒரு இனிப்பு பழங்களை வாங்கி வச்சுட்டு பூஜையில் முடிச்சுட்டு எல்லாத்துக்கும் பழங்களை கொடுங்க. சரியா, இல்லைனா உலர்ந்த திராட்சை இருக்கும்ல, வீட்டில் உலர்ந்த திராட்சை இருக்கும், கிறிஸ்மஸ் பழம்னு சொல்லுவான், அதை கூட வாங்கி ஒரு 50 கிராம் வாங்கி பூஜையில் வச்சுட்டு கொஞ்சம் அதுவும் கல்கண்டு கலந்து கொடுங்க. சரியா, கல்கண்டையும் கிறிஸ்மஸ் பழமும் வைக்கலாம், பூஜை அறையில் வைக்கலாம், நைவேத்தியத்துக்கு வைக்கலாம். பால் நாட்டு சக்கரை அதையும் கொஞ்சம் வச்சுக்கிட்டு அது ஒரு பிரசாதமாக நீங்கள் ஜபம் பண்ணி முடித்த பின்னாடி வீட்டில் இருக்கிறவங்களாம் கொடுங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அப்போ தான் நிறைவாகும். எந்த ஒரு பூஜை முக்கியமான பூஜை பண்ணாலும் அதை எடுத்து 4 பேர் கொடுக்கணும். வீட்டில் இருக்கிறவங்க கொடுத்து அவங்க வாயால் சாப்பிட்டாங்கன்னா அது நல்லாயிருக்கும். அதாவது உங்கள் சக்தி முழுமையாக அனைவருக்கும் சேரும். வாழ்த்துக்கள் நேரிலே. சித்தம் வந்து ஒரு யோகத்தை கொடுக்கட்டும். சித்த யோகத்தில் செய்யுங்க சொல்லிட்டேன் நான். சரியா, சித்த யோகங்கிறது அன்றைக்கி 4 முழுக்க இருக்கும். பிப்ரவரி 27, பிப்ரவரி 28, மார்ச் 3 காலையில் 5:45 to 6:15 செய்யுங்க. இதே மாதிரி நாட்கள் நிறைய வரும். சரியா, அந்த நாளுக்கும் செய்யலாம். அது காலண்டரில் பார்த்துக்கணும் நீங்கள் என்றைக்கெல்லாம் சித்த யோகம் வருதுன்னு. சில நாட்கள் வேலைக்கிழமையே வரும். வேலைக்கிழமை வந்துச்சுன்னா விசேஷம். சரியா, அது வேலைக்கிழமை குரு நட்சத்திரம் வந்துச்சுன்னா ரொம்ப விசேஷம். வேலைக்கிழமையும் குரு நட்சத்திரம் புனர்பூசம் விஷாகம் பூரட்டாதி வந்து இந்த சித்த யோகம் 3 வந்துச்சுன்னா ரொம்ப விசேஷம். அன்றைக்கி காலையில் 5:45 to 6:15 பண்ணிங்கன்னா கூடுதல் சக்தியாக இருக்கும். அது வருதுன்னா நான் இடையில சொல்கிறேன். சரியா, இடையில நான் பஞ்சாங்கத்தை பார்ப்பேன். அப்படி ஒரு நல்ல நாள், ஒரு திருநாள் வருதுச்சுன்னா அது வீடியோ போடுவேன். அன்றைக்கி செஞ்சீங்கன்னா கூடுதல் பலனாக இருக்கும். இது தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரணும். ஒரு நாள் செஞ்சு விட்டுறக்கூடாது, செஞ்சுக்கிட்டே வரணும். அனைத்தும் சித்திக்கும். சரியா, கிரக தோஷங்கள் பிரச்சனைகள் எல்லாம் சால்ட் அவுட் ஆயிரும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஓரளவு நிவர்த்தி ஆகும். நீங்களே ஆள் மாறிடுவீங்க. சரியா, நல்லது நடக்கும். ஓகே நேயர்களே, இதை செய்கிறதுனால நம்ம சாமியார் ஆக போகிறது கிடையாது. நம்ம வந்து கொஞ்சம் மனமாற்றம் ஆக போகுது. சரியா, குடும்பத்தோடு தான் இருக்க போகிறோம், இல்லறத்தில் தான் இருக்க போகிறோம். பட் இல்லறத்தை வந்து நல்லறமாக மாற்ற போகிறோம். வாழ்த்துக்கள். எல்லாம் இறைவன் மகர ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேகாரிக்கத்துடன் தீர்க்காயலுடன் நீடுகோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.